கைஸ், இன்னைக்கு நாம இந்த சீரிஸோட 10th எபிசோட் தான் பார்க்க போறோம். போன எபிசோட் கடைசியில ஹீரோயின் ஷெல்ஃப்ல ஃபைல் எல்லாம் வைக்க போறேன்னு சொல்லிட்டு அப்படியே தடுமாறிடுறா. ஹீரோ அவளை போய் பிடிக்க ரெண்டு பேரும் மாறி மாறி பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப அப்படி இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல ரெண்டு பேரும் மாறி மாறி பார்த்துட்டு இருக்காங்களா. அப்புறம் தான் டக்குனு சுதாரிச்சுக்கிட்டு லாயர் ஹீரோயின் கிட்ட உனக்கு ஒன்னும் இல்லையா அப்படின்னு கேட்க, எனக்கு ஒன்னும் இல்ல, உங்களுக்கு தான் அடிப்படலைன்னு கேட்டுட்டு இருக்கா. அப்ப அங்க ஈத்தனோட அம்மா வராங்க. இவங்க என்னடா இங்கன்னு பார்த்தா இவங்க டைவர்ஸ் கேட்டு வந்திருக்காங்க. இவங்க ஹஸ்பண்ட் இவரை ஏமாத்துறாருன்னு இவங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கு. என்னால அவர் கூட இனிமே ஒரு நாள் கூட வாழ முடியாது அப்படின்னு சொல்றாங்க. லாயரும் உங்ககிட்ட அந்த பொண்ணு யாருன்னு தெரியுமா, உங்ககிட்ட ஏதாவது எவிடன்ஸ் இருக்கான்னு கேக்குறாரு. ஆனா இவங்களுக்கு அந்த பொண்ணு யாருன்றதுலாம் தெரியல. ஆனா சந்தேகம் இருக்கு. இவங்க கூட இருக்க சனனோட அம்மா லூயிஸோட அம்மா மேல இவங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கு. என்ன விஷயம் என்னன்னு தெரியல. இப்ப அப்படி நமக்கு ஒரு நாள் முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு காட்டுறாங்க. சாயந்தரம் பிள்ளைங்கள எல்லாம் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வர்றதுக்கு எல்லா அம்மா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அங்க ஹன்னாவை பார்த்து ஷனனோட அம்மா இது எத்தனாவது மாசம் அப்படின்னு கேட்க, 9வது மாசம், சீசேஷன் பண்றதுக்கு டேட் எல்லாம் குறிச்சாச்சு அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ லூயிஸோட அம்மா, பரவாயில்ல, நீங்க 2 குழந்தையும் வளர்த்துக்கிட்டு வேலைக்கும் போயிட்டு பிரெக்னென்டாவும் இருக்கீங்க அப்படின்னு புகழ்ந்து பேச, இந்த ஈத்தனோட அம்மா வந்துட்டு இதுல என்ன இருக்கு, அவங்க என்ன சும்மா வேலைக்கு போறாங்களா, 3 குழந்தைங்களை வளர்க்கணும், இப்ப அவங்க ஹஸ்பண்டோட பிசினஸ் அந்த அளவுக்கு ஒன்றும் நல்லா இல்ல, அதனால அவங்கள காப்பாத்திக்கிறதுக்காக வேலைக்கு போறாங்கன்னு ஒரு மாதிரி பேசுறாங்க. ஆனா ஹன்னா இதுக்கு எதுவுமே பேசல. அப்போ ஷன்னனோட அம்மா கிட்ட ஈத்தனோட அம்மா, நீ என்ன பெர்ஃப்யூம் யூஸ் பண்ற, ஸ்மெல்லு நல்லா இருக்கேன்னு கேட்க, ஆமா இந்த பெர்ஃப்யூம் ரொம்ப காஸ்ட்லி தெரியுமா, எனக்கு கிஃப்டா கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்ல, லூயிஸோட அம்மாவும் ஆமா இதே பெர்ஃப்யூம் எனக்கும் கிஃப்டா கிடைச்சிச்சுன்னு சொல்றாங்க. யார் கொடுத்தான்னு ஈத்தன் அம்மா கேட்டா 2 பேருமே முழிக்கிறாங்க திருன்னு. யாருன்னு பதில் சொல்லல. அதோட அப்படி பசங்களும் வந்துற ஹன்னா அவளோட 2 பசங்களையும் கூப்பிட்டுட்டு போயிட்டு இருக்கா. அப்ப பின்னாடி வந்த ஈத்தனோட அம்மா ஹன்னாவை கூப்பிட்டு பசங்களை ஒழுங்கா சொல்லி கொடுத்து பார்த்து வளங்கன்னு சொல்றாங்க. எதுக்கு, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா, என் பையனுக்கு உங்க பையன் இன்னைக்கு சாக்லேட் கொடுத்துருக்கான், என் பையனுக்கு எப்பவுமே நான் ஆர்கானிக் ஃபுட் தான் கொடுப்பேன், இப்படி இவன் சாக்லேட்டை கொடுத்தா என்னோட எஃபர்ட்லாம் வேஸ்டா போயிடாது அப்படின்னு சொல்றாங்க. அண்ணாவும் இனிமே என் பையன் அப்படி கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவ பையன் கிட்ட, இனிமே ஈத்தனுக்கு நீ சாக்லேட் கொடுக்காதடா அப்படின்னு சொல்லி பாசமா சொல்றா. அந்த பையனும் சரின்னு சொல்ல, இப்ப சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டாங்க வந்து கிளம்பிட்டா. இப்ப அப்படி ஏமியோட இடத்துல ஹன்னா, ஹீரோயின், ஏமி 3 பேர் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஒரு சாக்லேட் கொடுத்துருக்காம இப்படி பண்ணுவாங்க, ரொம்ப தான் பண்றாங்கன்னு சொல்ல, ஹீரோயினும் ஆமா நாமெல்லாம் முன்னாடி மண்ணிலே விளையாண்டு அதே கூட சாப்பிடுவோம், அதுவே செரிச்சு போச்சு, சாக்லேட்ல எல்லாம் என்ன இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஹன்னா ஒண்ணு, இந்த ஈத்தனோட அம்மாவுக்கு என் மேல அப்படி என்னதான் கோவம்னு தெரியல, அவங்களுக்கு என்ன பார்த்து இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கு போல, நான் வேலைக்கு போறேன்றது அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் ஆமா நானும் கல்யாணத்துக்கு முன்னாடி நல்ல வேலைக்கு தான் போயிட்டு இருந்தேன், இந்நேரம் அந்த வேலையில இருந்தேன்னா எனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கும், இப்போ டைவர்ஸ் ஆகி சும்மா இருக்கிறதா மிச்சம் அப்படின்னு வருத்தப்பட, அண்ணா திரும்பவும் எல்லாம் ஈத்தன் அம்மாவோட ஹஸ்பண்ட் வேலை தான், அவர் அவங்கள மதிக்கிறதே இல்லை, அதனாலதான் இப்படிலாம் பண்றாங்க அப்படின்னு சொல்ல, என்ன விஷயம் அப்படின்னு ஹீரோயினும் ஏமியும் கேட்க, இப்பதான் ஹன்னா ஒரு விஷயம் சொல்றா. ஹன்னா ஹஸ்பண்ட் கூட சூப்பர் மார்க்கெட் போயிருந்திருப்பா போல, இந்த ஹீரோயினோட ரூமை பரவச்சுல. அதுக்கப்புறம் அப்ப அங்க ஈத்தனோட அம்மாவும் அவங்க ஹஸ்பண்டும் வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்ப ஈத்தன் அம்மா இருந்துட்டு இந்த ரெடிமேட் ஃபுட்லாம் வாங்கலாம், என்னால 3 வேளையும் சமையல் பண்ண முடியல அப்படின்னு சொல்ல, அவங்க ஹஸ்பண்டும் உனக்கு இதை விட்ட வேற என்ன வேலை, வீட்டுல சும்மா தானே இருக்கிற, குழந்தைய பாத்துக்கிறதும் 3 வேளை சமைக்கிறதுக்கும் தானே நீ இருக்கிற, அந்த வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப இன்சல்ட் பண்ணி பேசுறாரு. அது மட்டும் இல்லாம ஈத்தனோட அம்மா வேற ஏதோ வாங்கி இருந்திருக்காங்க. அதை பார்த்துட்டு இதெல்லாம் நீ எதுக்கு வாங்கிட்டு இருக்க, நல்ல வேலை அன்னைக்கு நான் உன் கூட வந்தேன், இந்த மாதிரி தேவையில்லாம காசெல்லாம் செலவு பண்ணாதுன்னு சொல்லிட்டு தூர எடுத்து வச்சிடுறாரு. இதெல்லாம் ஹன்னா பார்த்துட்டு அவ ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி ரொம்ப வருத்தப்படுறா. இவரன்னு அவங்களை இப்படி நடத்துறாரு, அதே மாதிரி தான் ஃபாதர்ஸ் டே அன்னைக்கும் ரொம்ப மதிக்காம பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் ஹன்னா இதை யார்கிட்டையும் சொல்லாதீங்கன்னு வேற சொல்ல, ஹீரோயினும் எனக்குன்னு சொல்றதுக்கு யாரு இருக்கா, நான் ஜெயோட ஆன்டின்னு தெரிஞ்சதுல இருந்து யாரும் பேசுறது இல்லைன்னு பேசிட்டு இருக்கும் போது ஹன்னாக்கு ஒரு ஸ்மெல் வருது. அப்போ ஏமி கிட்ட நீ பெர்ஃப்யூம் ஏதாவது போட்டிருக்கியா அப்படின்னு கேக்குறா. ஆமா போட்டிருக்கேன், இது எனக்கு கிஃப்டா கிடைச்சது, ஈத்தன் அம்மாவோட ஹஸ்பண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றா. இதே பெர்ஃப்யூம் தான் ஷன்னனோட அம்மாவும் லூயிஸோட அம்மாவும் போட்டிருப்பாங்க. ஹன்னா ஒரு மாதிரி ஏதோ வித்தியாசமா யோசிக்கிறா, ஏதோ ஒன்று தப்பா இருக்குன்னு தோணுது. இப்ப அப்படி திரும்ப ஈத்தனோட அம்மாவை காட்டுறாங்க. அவங்க ஷாப்பிங் பண்ண வந்திருக்காங்க. இந்த பெர்ஃப்யூம்லாம் இருக்கும்ல, அந்த இடத்துல போய் ஷன்னனோட அம்மா போட்டிருந்தாங்கல்ல அந்த பெர்ஃப்யூம் பேரை சொல்லி கேக்குறாங்க. ஆனா அது வித்துருச்சுன்னு சொல்லிட்டு இருக்க ஈத்தன் அங்கிட்ட ஓடிட்டு இருக்கான். அப்போ திடீர்னு தடப்படான்னு சத்தம் கேக்குது. இவங்களும் வேகமா பையன் கிட்ட போய் டே உனக்கு ஒன்னும் ஆகலன்னு கேட்டுட்டு இருக்காங்க. பக்கத்துல உள்ள பொருள் எல்லாம் வேற கீழே விழுந்து கிடக்கு. அப்ப இவங்க கிளம்பலான்னு பார்க்கும்போது ஒரு சேல்ஸ் கேர்ள் வந்து, எங்க போறீங்க, இவ்வளவு தூரம் எல்லாத்தையும் தள்ளி போட்டு அப்படி கிளம்புறீங்க, இதுக்கு காம்பன்சேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஈத்தனோட அம்மாவும் இது என் பையன் தான் பண்ணான்னு உங்களுக்கு தெரியுமா, எனக்கு சிசிடிவி கேமராவை காட்டுங்க, நான் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அப்ப அந்த இடத்துக்கு
ஈத்தன் அம்மாவோட ஹஸ்பண்ட் வராரு. இந்த சேல்ஸ் கேர்ளும் உங்க பையனை உங்க ஒய்ஃப் ஒழுங்கா பாத்துக்காம அங்கிட்டு ஓடி போய் எல்லாத்தையும் தட்டி விட்டான், இதுக்கு காம்பன்சேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அதே நேரம் அந்த இடத்துக்கு ஹீரோயின், ஏமி, அண்ணா 3 பேரும் ஷாப்பிங் வந்திருக்காங்க. இந்த விஷயத்த அவங்களும் பாக்குறாங்க. இந்த ஈத்தன் அம்மா ஹஸ்பண்ட் இருந்துட்டு என் ஒய்ஃப் இப்படித்தான், அவ எந்த இடத்துக்கு போனாலும் இப்படித்தான் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு காம்பன்சேட் பண்றேன்ற மாதிரிலாம் பேசுறாரு. ஈத்தனோட அம்மாவும் இது சிசிடிவி கேமரால பாத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க, எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்கீங்க, மேனேஜரை கூப்பிடுங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருக்க. அவர் டக்குன்னு சும்மா இந்த மாதிரி ஆக்டிங் எல்லாம் கொடுத்துட்டு என்ன அசிங்கப்படுத்தாத அப்படி இப்படின்னு பேசுறாரு. அப்ப அங்க வந்து அண்ணா, ஹீரோயின், ஏமிலாம் இப்ப ஈத்தன் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஆனா அவரு இது எங்க விஷயம், நாங்க பாத்துக்கிறோம், நீங்க வேலையை பார்த்துட்டு போங்கன்னு சொல்ல அண்ணா ஒண்ணு அதெல்லாம் எங்களால விட்டுட்டு போக முடியாது, நீங்க உங்க ஒய்ஃப்க்கு சப்போர்ட் பண்ணல அதனால நாங்க வந்திருக்கோம், இப்ப சிசிடிவி கேமராவை பார்த்துட்டு என்ன வேணாலும் முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவி கேமராவை பாக்குறாங்க. பார்த்தா அந்த பொருள் எல்லாம் தட்டி விட்டது வேற ஒரு பையன். அந்த பையன் தட்டி விட்டுட்டு போயிட்டான். பக்கத்துல ஈத்தன் நின்னதுனால அவன் தான் தட்டி விட்டான் அப்படின்னு நினைச்சிட்டாங்க எல்லாரும். இப்போ உடனே ஹீரோயின் அந்த சேல்ஸ் கேர்ள் கிட்ட ஒழுங்கா ஈத்தன் அம்மா கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு கேட்க அந்த பிள்ளை அப்படியே அமைதியா நிக்கிறா. இந்த அம்மாக்களே இப்படிதான் வேற இடையில அந்த பொண்ணு சொல்லியிருப்பா. இப்ப அண்ணாவும் நீ சொன்னல இந்த அம்மாக்களே இப்படிதான் அப்படின்னு, நாங்களும் உங்களை மாதிரி ஒரு வயசுல இருந்து வந்தவங்க தான், அதே மாதிரி நீங்களும் ஒரு அம்மா ஆக போறவங்க தான். நானும் தான் சின்ன வயசா இருக்கும்போது குழந்தை பெத்துக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா இப்ப பெத்துக்கல, வயசாகல எனக்கு, அதே மாதிரி தான் உங்களுக்கும் ஆகும், கொஞ்சமாவது புரிஞ்சு நடந்துக்கணும் அப்படி இப்படின்னு பேச இந்த ஈத்தன் அம்மா ஹஸ்பண்ட் இருந்துட்டு நீங்க எப்பவுமே இப்படிதானா, யார்கிட்ட வேணாலும் தைரியமா பேசுவீங்களா, அதனாலதான் உங்க ஹஸ்பண்ட் இப்படி பயந்தாங்கோலியா இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் பேசிடுறாரு. உடனே அண்ணாவும் அப்படி இருக்கிறது என் ஹஸ்பண்ட் இல்ல உங்க ஒய்ஃப் தான், பப்ளிக்ல வச்சு உங்க ஒய்ஃப் இப்படி திட்டுறீங்களே, இதை பார்த்து ஈத்தன் என்ன கத்துக்க போறான் அப்படின்னு சொல்ல அந்த ஆள உடனே என்ன அம்மா ஆகுறதுல ஒரு பெரிய சாதனையா, நாங்க எதுவும் பேசக்கூடாதா அப்படின்றாரு. இப்பதான் ஈத்தனோட அம்மா வாயை திறக்கிறாங்க. நான் இப்படி ஹவுஸ் ஒய்ஃபா இருப்பேன்னு நினைச்சு கூட பாக்கல, எனக்கு மட்டும் முன்னாடியே ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தா எப்பவுமே வாயை போத்திட்டு தான் இருக்கணும்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இந்த வாழ்க்கையை நான் தேர்ந்தெடுத்திருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல ஈத்தனோட அப்பா ஒண்ணு அப்படியா சரி நீ அப்ப இன்னைக்கு வீட்டுக்கு வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈத்தனோட அம்மாவை அங்கேயே விட்டுட்டு போயிடுறாரு. பையனை மட்டும் கூட்டிட்டு போயிட்டாரு. இப்ப ஈத்தன் அம்மா, ஹீரோயின், அண்ணா, ஏமி 4 பேர் ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து பேசுறாங்க. அந்த பொண்ணு ஒரு சாரி கூட கேட்கலையே. எல்லா இடத்துலயும் நமக்கு இதே பிரச்சனை தான், நம்ம பசங்களை கூப்பிட்டுட்டு போயிட்டோம்னா போதும் எல்லாருமே வித்தியாசமான கண்ணோட தான் பாக்குறாங்க, அந்த பசங்க எதையாவது கொட்டிடுவாங்க, தள்ளி விட்டுருவாங்க, இந்த மாதிரி தான். இதுல வேற நிறைய இடத்துல பசங்களுக்கு அலௌடே இல்ல அப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஈத்தனோட அம்மா இவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்றாங்க, எனக்காக பேசுனீங்கல்ல அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல எல்லாருமே அதிசயமா பாக்குறாங்க, இது ஈத்தனோட அம்மா தானே அப்படின்னு. இதுக்கு முன்னாடி யாருமே இவங்களுக்காக பேசினது இல்லையா. அப்ப ஹீரோயினும் உங்களுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்லன்னு கேட்க ஃப்ரெண்ட்ஸா, அவங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, நாங்கள் மட்டும் ஒரே ஸ்கூலில் படிக்கிற பசங்களோட அம்மாவா இல்லாமல் இருந்திருந்தா நாங்கள் இந்த மாதிரி பேசி ஃப்ரெண்டாக இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அப்படியே அண்ணாவை பார்த்து நான் உங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் ஏமியும் அங்கேருந்து எந்திரிச்சு போகிறாங்க. என்ன பேச போகிறாங்கன்னு தெரியலேன்னு ஒரு ஆர்வத்தோடு தான் போகிறாங்க. இப்போ ஈத்தனோட அம்மா இது வரைக்கும் அண்ணா கிட்ட நடந்ததுக்கு சாரி கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவன் மேலே உள்ள பொறாமையில தான் இந்த மாதிரி பேசுனதாகவும் இதுக்கு முன்னாடி வரைக்கும் அண்ணாவை பிடிக்காம இருந்ததாகவும் சொல்கிறாங்க. ஈத்தனோட அம்மாவும் ஒரு நல்ல வேலையில தான் இருந்திருக்காங்க கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும். அதுக்கப்புறம் வேலையை விட்டுட்டு குழந்தைய மட்டுமே பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அதனால இவங்களுக்கு ஒரு பொறாம, இதே இது என் இடத்துல நீங்க இருந்திருந்தீங்க இந்த மாதிரி முட்டாள்தனமா இருந்திருக்க மாட்டீங்க அப்படிலாம் பேசிட்டு இருக்க. அண்ணாக்கு ஏதோ ஒண்ணு தோணுது, உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கா, எதா இருந்தாலும் சொல்லுங்க அப்படின்னு சொல்ல அப்பதான் ஈத்தனோட அம்மா என் ஹஸ்பண்டுக்கு ஏதோ அஃபேர் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் அண்ணா சொல்லிதான் நம்ம லாயரே அடுத்த நாள் வந்து பார்க்க வந்திருக்காங்க. லாயரும் இப்ப கேஸ் போடணும் அப்படின்னா எவிடன்ஸ் வேணும் அப்படின்னு கேட்கிறாரா. இப்ப எவிடன்ஸ் திரட்டுறதுதான் முக்கியமான வேலை. ஈத்தனோட அம்மாவை உங்க ஹஸ்பண்ட் கிட்ட அந்த பொண்ணுங்களை பத்தி பேசுங்க, அவர் எப்படி ரியாக்ட் பண்றாருன்னு பாப்போம் அப்படின்னு சொல்ல அவங்களும் ஹஸ்பண்ட் கூட போயிட்டு இருக்கும்போது இந்த போட்டோவை பாருங்களேன், ஷனனோட அம்மாவும் லூயிஸோட அம்மாவும் வர வர அழகாயிட்டே போறாங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு அவர் கண்டுக்கல. இதை பத்தி லாயர்கிட்ட சொல்ல இப்பெல்லாம் யாரையுமே நம்ப முடியாது, எல்லாரும் உஷாரா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படி கிம்மோட கஃபேல தான் காட்டுறாங்க. அங்க லூயிஸோட அம்மாவும் ஷனனோட அம்மாவும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஷனனோட அம்மா வெயிட் லாஸ் பண்ற முடிவுல இருக்காங்களா. இப்ப ஏதோ குண்டா தெரியற மாதிரியும் வெயிட் ஏறிடுச்சு அதனால வெயிட் லாஸ் பண்ணுன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இதை கிம் அப்படி லைட்டா ஒட்டு கேட்கிற மாதிரி தான் தெரியுது. அப்புறம் அப்படி ஹீரோயின் கிட்ட வந்து ஒட்டுதான் கேட்டுட்டு இருந்திருக்கான். இவனும் இந்த மிஷன்ல இறங்கிட்டான் போல, இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்க. அப்ப வெயிட்டை குறைக்கணும், டயட்ல இருக்கணும்னு நினைச்சா யாரையாவது இம்ப்ரெஸ் பண்ணணும் தானே அப்படிலாம் பண்றாங்க அப்படின்னு தோணுது இவங்களுக்குலாம். அப்புறம் அப்படி ஏமி நடந்து போயிட்டு இருக்கும்போது தற்செயலா சனனோட அம்மாவை பாக்குறாங்க. அவங்க மறைச்சு எதை எடுத்துட்டு போறாங்க. என்ன ஆச்சு என்ன விஷயம்னு கேட்டா அப்பா சனனோட அம்மா அவங்க ஹஸ்பண்டுக்கு தெரியாம ஏதோ சாப்பிட்றதுக்காக எங்கேயோ கொண்டு போயிட்டு இருக்காங்க. இவங்க டயட்ல இருக்காங்கல்ல அதனால
அதனால அவங்க ஹஸ்பண்ட் எதுவும் சாப்பிட விட மாட்டாராம். அதனாலதான் மறைச்சு எடுத்துட்டு போயிருக்காங்க. இப்போ ஷனனோட அம்மாவை இந்த சந்தேகத்துல இருந்து தூக்கிட்டாங்க. அடுத்து லூயிஸோட அம்மா தான் அவங்கள ஃபாலோ பண்ணும்போது அவங்க இந்த மொபைல் நோண்டுறது, மொபைல்ல பேசுறது இந்த மாதிரியே பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அண்ணாவும் அவங்கள ஃபாலோ பண்ணியே போவ அப்புறம் தான் தெரியுது அவங்க இந்த பேக் எல்லாம் செகண்ட் ஹேண்ட்ல யாருக்கும் தெரியாம வாங்கிட்டு இருக்காங்க. இப்படித்தான் அவங்க காஸ்ட்லியான பேக் எல்லாம் வச்சிருக்காங்க போல. இப்போ இவங்களே லிஸ்ட்ல இருந்து தூக்கியாச்சு. திரும்ப என்னடா பண்றதுன்னு லாயரோட ஆபீஸ்ல 5 பேர் உட்காந்து பேச அப்ப இந்த ஏமி இருந்துட்டு இப்ப அப்படியே எனக்கு செர்லாக் ஹோம் மாதிரி நம்ம வேலை பார்க்குற மாதிரி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஈத்தனோட அம்மா அவங்க ஹஸ்பண்ட் போன் எல்லாம் எடுத்து பார்த்துருப்பாங்க போல. ஆனா சந்தேகப்படுற மாதிரி எதுவுமே இல்லையா, ரொம்ப உஷாரா இருக்காரு. அப்ப ஏமி இருந்துட்டு ஏதோ சாப்பாடு ஆர்டர் போட்டாலாம். கண்ணனோட அம்மா சாப்பாடு வச்சிருந்ததை பார்த்தோன்னே அதை சாப்பிடணும்னு தோணிச்சு போல. அதனால ஆர்டர் போட்டிருந்திருக்கா. ஆனா வீட்டுக்கே டெலிவரி ஆயிடுச்சான். அச்சோ நான் இந்த இடத்துக்கு 4-5 தடவை வந்ததுனால சேவ் பண்ணி வச்சிருக்கேன்னு நினைச்சேன், பார்த்தா வீட்டு அட்ரஸ் கொடுத்துருக்கேன் போல அப்படின்னு சொல்ல லாயர் இருந்துட்டு என் அட்ரஸ் நீங்க ஏன் சேவ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா வருது. ஈத்தனோட அம்மா கிட்ட ஏதோ பிளான் சொல்றா. அன்னைக்கு நைட்டு ஈத்தனோட அம்மா நாம ஏதாவது இன்னைக்கு டிஃப்ரெண்டா சாப்பிடுவோமா, வெளியில போவோமான்னு கேட்க ஈத்தனோட அப்பா அதெல்லாம் இல்லை எனக்கு வேலை இருக்குன்னு சொல்ல சரி அப்போ சாப்பாடு ஆர்டர் பண்ணுவோம்னு சொல்றாங்க. அவரும் போனை கொடுத்துட்டு போயிட இப்பதான் என்ன பிளான்னா இப்போ ஃபுட் டெலிவரி பண்ணியிருப்பாங்கல்ல அந்த அட்ரஸ்லாம் ஹிஸ்டரியில் இருக்கும்ல அதெல்லாம் வரிசையா எடுத்து பார்த்துட்டு அவர் காலையில் லொகேஷன் ஹிஸ்டரி இருக்கும்ல அதையும் எடுத்து பார்க்குறாங்க ஹீரோயின் ஈத்தனோட அம்மாவும். அதுல எது சேமா இருக்குன்னு பார்த்து ஒரு அட்ரஸையும் கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ அப்படியே அன்னைக்கு நைட்டு ஈத்தனோட அம்மா அந்த அட்ரஸுக்கு போய் மறைஞ்சு நின்று பார்க்க அங்க அவங்களோட ஹஸ்பண்ட் ஒரு பொண்ணோட வராரு. ஈத்தனோட அம்மா அதை போட்டோ எடுத்துட்டு போய் லாயர்ட்ட அடுத்த நாள் கொடுக்குறாங்க. பார்த்தா அப்பதான் தெரியுது இதுக்கு முன்னாடி ஹோட்டல்ல ஒரு லேடி ஹீரோயினோட முடிய பிடிச்சி ஆஞ்சிட்டு இருந்தால அந்த லேடியோட ஹஸ்பண்ட் கூட ஒரு பொண்ணோட அஃபேர் வச்சிருந்தாரு. அதே பொண்ணு தான் இது. இந்த பொண்ணு அடிக்கடி இந்த மாதிரி வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல ஈத்தனோட அம்மாவுக்கு ரொம்ப வருத்தம். இப்படிப்பட்ட பொண்ணுக்காகவா குடும்பத்தை கைவிட நினைச்சிட்டாருன்னு. இப்போ எவிடன்ஸ் கிடைச்சிருச்சுல அதனால டைவர்ஸ் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஹீரோயினை ஈத்தன் அம்மா நீங்க ரொம்ப ஸ்மார்ட், இவ்வளவு அழகா கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி அடுத்து இப்போ என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டா என் அம்மா வீட்டுல தான் போய் இருந்து அடுத்து என்ன பண்ணணும் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஹீரோயினுக்கும் லாயருக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு போறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமும் ஹீரோயின் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்க என்னாச்சு அப்படின்னு கேட்க நான் தான் இந்த வீட்டை விட்டுட்டு சீக்கிரம் இந்த ஊரை விட்டு போகணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா என்ன தவிர மத்த எல்லாரும் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நீயும் போலாம இதுல என்ன இருக்கு, நம்ம நாட்டுல எல்லாருக்குமே அவங்களோட இருப்பிடத்தை மாத்துறதுக்கு உரிமை உண்டு அப்படிலாம் சொல்லிட்டு இருக்க. அவன் ஒண்ணு யார் வேணாலும் எப்ப வேணாலும் போலாமா அப்படின்னு கேக்குறா. யார் வேணாலும் எப்ப வேணாலும் போலாம் அப்படின்னு சொல்ல டக்குன்னு சார் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புறா. இவ என்ன நான் எங்க போன்னு சொன்ன இவ எங்க போயிட்டு இருக்கா, சான்ஸ் கிடைச்சோடனே ஓடிட்டா அப்படின்னு நினைக்கிறாரு. இப்ப ஹீரோயின் அப்படி வருத்தமா நடந்து போயிட்டு இருக்க. அப்போ ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் ஒரு லேடி இருக்காங்கல்ல அவங்க கிட்ட இருந்து இவளுக்கு போன் வருது. யாரோ ஒருத்தங்க வீடு பார்க்க வந்திருக்காங்களாம். இவளும் வேக வேகமா ஓடுறா. ஆனா அங்க வேற வீடு ரொம்ப கேவலமா கிடக்கு. ஷூ ராக்ல இருந்து ஷூ எல்லாம் வெளியில கொட்டி கிடக்கு. இதெல்லாம் வீடு பார்க்க வந்தவங்களுக்கு பிடிக்கவே இல்லை. அவங்க வேற கொஞ்சம் வயசானவங்க, எல்லாம் கிளீனா இருக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. உள்ள வேற ஜெயோட பொம்மைலாம் கிடக்கா, அதனாலே அவங்களுக்கு விருப்பம் இல்லாம இருக்கு. இதுல வேற மேல நடக்கிற சத்தம் கேக்குது. இந்த ஏமி வேற டாய்லெட்ல இருந்து சத்தம் போட்டா சத்தம் கேட்கும்ல, அதுக்குள்ள இருந்து ஹீரோயினோட பேரை சொல்லி கூப்பிட்டு இருக்கா. அதனால இவங்களுக்கு வீடு சுத்தமா பிடிக்கல. அப்படி இன்னொரு பக்கம் நம்ம லாயரை பார்த்தா அவர் ஜிம்முக்கு வந்திருக்காரு. நம்ம கிம் இருக்கான்ல அவன் ரொம்ப சின்ன பையனா இருக்கான்ல, அவனை ஒரு வேளை ஹீரோயினுக்கு பிடிக்குமோ, நம்ம வயசாயிட்டமோ, கொஞ்சம் நம்ம பாடியை மெயின்டைன் பண்ணணுமோ நினைச்சு வந்திருக்காரு. அங்க ஏமியோட ஹஸ்பண்டும் நின்று 2 பேரும் இன்ட்ரடியூஸ் ஆக ஏமியோட ஹஸ்பண்ட் அடிக்கடி ஒர்க் அவுட் பண்ணுவான்ல, அதனால லாயருக்கு இப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். அதோட ஹீரோயின் பத்தி பேச்சு வர ஹீரோயின் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு லாயர் கேட்க அவன் ஆனா எக்ஸ்லாம் சொல்லல, எனக்கு தெரியும் என் ஒய்ஃப் ஏமி அவளோட ஃப்ரெண்டு தான், அவங்க அடிக்கடி லாயரோட ஆபீஸ்க்கு போவோம்லாம் சொல்லுவாங்க, அது உங்க ஆபீஸ் தானே அப்பெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயின் வீட்டை காலி பண்ண போறான்றதும் அப்பப்போ இப்போ ஆளுங்க வந்து பாத்துட்டு இருக்காங்க வீடை வாங்குறதுக்கு அப்படின்ற விஷயத்தையும் சொல்றான். லாயருக்குனா கொஞ்சம் ஷாக்கா இருக்கு. இன்னொரு பக்கம் ஹீரோயின் கிட்ட அந்த ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டும் இதுக்காக தான் வீட்டை எப்பவுமே சுத்தமா வச்சிருக்கணும், இப்பெல்லாம் எனக்கு அடிக்கடி போன் கால் வருது, இந்த ஏரியால டெவலப்மெண்ட் நடக்க போதான், அதனால கண்டிப்பா இங்க உள்ள அபார்ட்மெண்ட்டுக்குலாம் வேலை கூடும், அதனால இப்பவே நிறைய பேர் கான்டாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, வீட்டை எப்பவுமே கிளீனா வச்சிருங்க, நான் பாருங்க எப்பவுமே சிரிச்சுட்டே இருக்கிறது இல்ல, எப்ப கஸ்டமர் வருவாங்கன்னே தெரியாது, அதனால நமக்கு காரி ஆகணும்னா இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்ப அப்படி ஹீரோயின் அண்ணா ஏமின்னு 3 பேரும் ஏமி இடத்துல இருந்து பேசிட்டு இருக்காங்க. வீடு சீக்கிரம் வைக்கணும்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்ல வீடு சீக்கிரம் வைக்கணும்னா நம்ம ஏதாவது பண்ணணும், இந்த காஃபி ஸ்மெல் எல்லாம் வர மாதிரி பாத்துக்கணும், ஏன்னா காஃபி ஸ்மெல் வந்துச்சு அப்படின்னா வீடு வாங்க போறவங்க வரும்போது இந்த வீடு ரொம்ப பணக்கார வீடு போல அப்படிலாம் நினைப்பாங்க. அந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அப்ப அண்ணாக்கு ஒரு வருத்தம், நீ போயிட்ட அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு. இப்ப அப்படி அடுத்த நாள் ஹீரோயின் வேலைக்கு வரும்போது லாயர் இருந்துட்டு என்ன சீக்கிரமா வந்துட்ட, நான் கூட நீ ரியல் எஸ்டேட் ஆபீஸ்க்கு போயிட்டு உன் பாய் ஃப்ரெண்ட் கூட சுத்திட்டு லேட்டா வருவேன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்ல இவளும் அவன் ஒன்னும் என் பாய் ஃப்ரெண்ட் கிடையாது, அவன் ஒரு எம்ப்ளாயர், நான்
ஒரு எம்ப்ளாயி அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றா. ஆனா அவனுக்கு உன் மேல வேற ஃபீலிங் இருக்கு அப்படின்னு சொல்ல சும்மா கதை கட்டாதீங்க அப்படின்னு சொல்றா. இப்ப அப்படியே அன்னைக்கு சாயந்தரம் வேற ஒரு கப்பல்ஸ் ஹீரோயின் வீட்டை பார்க்க வந்திருக்காங்க. அவங்க வந்துட்டு இருக்கும்போது லாயர் கண்ணில் அவங்க பட்டுறாங்க. என்ன ஆச்சு, அந்த வீடையா பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்ல ஆமா அந்த வீட்டை தான் பார்க்க போறோம், இதுக்கு எதிர்த்தாப்புல தானே நீங்க இருக்கீங்க, இந்த வீட்டு வசதி எல்லாம் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா அப்படின்னு கேட்க நல்லாவே இல்ல, இன்டீரியர்லாம் ரொம்ப மோசம், மேல் வீட்டுல இருந்து டக்கு டக்குன்னு கீழே கேட்கும், பாத்ரூம்ல சவுண்ட் ப்ரூஃபே கிடையாது, மோசமான வீடு அப்படின்னு சொல்ல இதெல்லாம் இருக்கிறது தானே அப்படின்னு வந்த பையன் சொல்ல அப்புறம் இந்த வீட்டுல பேயெல்லாம் இருக்குன்ற மாதிரி சொல்லி பயமுறுத்தி அவங்களை அனுப்பி விட்டுட்டாரு. இந்த விஷயத்தெல்லாம் ஏமியோட ஹஸ்பண்ட் பார்த்துட்டு நின்று இருக்கான். லாயர்க்குனா ஒரே ஷாக்கா போச்சு. இப்ப அப்படி ஸ்டெப்ஸ்ல உட்காந்து ரெண்டு பேர் பேசுறாங்க. உங்களுக்கு ஹீரோயினை பிடிச்சிருக்கா, எனக்கு பார்த்தாலே தெரியுது அப்படின்னு சொல்ல லாயரும் சேச்சா அதெல்லாம் இல்லையே அப்படின்னு சொல்ல ஆனா எனக்கே தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அபார்ட்மெண்ட்கே தெரிஞ்சிருக்கும், என் ஒய்ஃப் சொல்லுவா எனக்கு அந்த அளவுக்கு பிடிப்படாதுன்னு, அது மட்டும் இல்லாம உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஃபீலிங்ஸ் இருக்கிற மாதிரி தோணுது அப்படின்னு அவளே சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப அப்படி ஹீரோயின் வீட்டுல பார்த்தா அவ ஷூ ரேக்கெல்லாம் அடுக்கி வச்சு வீட்டெல்லாம் நல்லா கிளீன் பண்ணி எல்லா இடத்தையும் தொடச்சி எடுத்து அப்படி சூப்பரா ஆக்கிட்டா. அதே நேரத்துல இப்போ ஒரு கப்பல் பார்க்க வர வீட்டெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, புது வீடு மாதிரி இருக்கு, இன்டீரியர் எல்லாம் சூப்பரா இருக்கு, செம்ம கிளீனா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க குட்டி பையன் ஏதோ இருக்கான்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்ல அந்த ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டும் ஆமா குட்டி பையன் இருக்கான், இருந்தாலும் வீடு எவ்வளவு கிளீனா இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்ல ஹீரோயின் ஒண்ணு நான் எப்பவுமே வீடை கிளீனா வச்சிருக்கோம்னு நினைப்பேன், அதனால டெய்லி கிளீன் பண்ணுவேன்னு சீனை போடுறா. அப்புறம் அப்படியே அன்னைக்கு நைட்டு நம்ம லாயர் ஹீரோயினோட வீட்டு வாசலே நின்றுட்டு இருக்காரு. ப்ரப்போஸ் பண்ணிடலான்னு வந்திருக்காரு போல. ஹீரோயின் கதவை திறக்க நான் ரொம்ப யோசிச்சு பார்த்துட்டேன், நமக்கு இதுதான் டைம் போல அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா அவகிட்ட போய் அவளை கிஸ் பண்ணிடுறாரு. அப்புறம் தான் பார்த்தா அது கனவு. அவ கதவை திறக்கையும் நான் ரொம்ப யோசிச்சு பார்த்தேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கக்குள்ளே எதை பத்தி அப்படின்னு அவளும் கோமா கேக்குறா. அவர் அப்படி தடுமாற ஆரம்பிச்சிட்டாரு. அப்பதான் சொல்றா உங்களுக்கு என்ன பிரச்சனை, நான் வீட்டை விற்கிறதுக்கு நீங்க ஏன் தடையா இருக்கீங்க, வந்தவங்க கிட்ட ஏன் தப்பு தப்பா பேசுறீங்க, எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு, என்கிட்ட ஏமி எல்லாத்தையும் சொல்லிட்டா, அவ ஹஸ்பண்ட் பார்த்தாராமே, நீங்க என்னதான் பண்ணாலும் நான் இந்த வீட்டை வித்தே தீர்வேன்னு கதவை அடைக்க பாக்குறா. அப்ப டக்குன்னு அவர் கதவை பிடிச்சிட்டு எனக்கு பிடிக்கல, நீ வீட்டை வித்துட்டு போறது எனக்கு பிடிக்கல, அதனாலதான் இப்படி பண்ணேன், நீ இங்க இருக்கணும்னு தான் எனக்கு ஆசை அப்படின்னு சொல்ல அவளும் திருத்தின்னு முழிக்கிறா. அவரும் அப்படியே ஒரு லவ்வோட பாக்குறாரு. இவங்க லவ் சக்சஸ் ஆகுமா இல்லையான்றதெல்லாம் அடுத்தடுத்த எபிசோட்ல பார்ப்போம். இன்னும் 2 எபிசோட் தான் இருக்கு, சீக்கிரம் முடிஞ்சிடும். அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை பை.